ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா அன்பாக்சிங். இப்போ என்னன்னா போன வருஷம் வந்து பெருசாக வாங்கினோம், இந்த வருஷம் குட்டியாக தான் வாங்கியிருக்கோம். இந்த வருஷம் என்ன புதுசாக இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஒரே சிவகாசியில் தான் வாங்கினோம். நாங்கள் வந்து தச்சங்குறிச்சியில் வாங்கினோம். ரேட்டெல்லாம் தரவாக இருக்கு. ஆமாம், இங்கே வந்து ஒரு 30 சென்டிமீட்டர் ஸ்பார்க்லஸ் இருக்குது. வாங்க பிரிக்கலாம். பார்க்கவே அதை வந்து எடுத்து வச்சுக்கலாம். 30 சென்டிமீட்டரில் 5. நெக்ஸ்ட் வந்து லாலிபாப். அது வந்து அது சூப்பரான எஃபெக்டிங்காக இருந்துச்சு, ஸ்பார்க்லியாக வந்துச்சு. ஒரு சரவடியை கையில் பிடிச்சிருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. அது சூப்பராக அடிச்சுது. மேலே வெறும் அட்டை வச்சு தான் வச்சுருக்காங்க. ஆமாம், ஆனால் குழந்தைங்க கிட்ட கொடுக்கறது கொஞ்சம் சேஃப் இல்லை. ரொம்பவே அழகாக இருக்குது அந்த லாலிபாப். சின்ன பிள்ளைங்க கையில் கொடுக்காதீங்க, பேரண்ட்ஸ் இல்லாமல். எல்லாருமே பேரண்ட்ஸ் வச்சுக்கிட்டே வெடிங்க. சரி, நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். 3 பீஸ் இதில் வந்து நாங்கள் 4 வாங்கினோம். இது வந்து சிஸ்டர்ஸுக்கும் சேர்த்து வாங்கினோம், அதனால 4 இருக்குது. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்? நெக்ஸ்ட் வந்து லாங் சைஸ், அதாவது 60 சென்டிமீட்டர் கம்மி மத்தாப்பு. நெக்ஸ்ட்டு அவ்வளோதான், நம்ம இந்த பக்கத்தில் இருக்குது. அடுத்த பக்கத்தில் இப்போ நெக்ஸ்ட்டு வந்து அந்த பெரிய பையன் நம்ம வந்து ஓப்பன் பண்ணலாம். போன வருஷத்தை விட இந்த வருஷம் கம்மியாக தான் வாங்கினோம், ஏன்னா போன வருஷம் வந்து வெடிக்காம போச்சு. அதனால் இந்த வருஷம் கம்மியாக வாங்கிக்கிட்டோம். புஷ்வானம், இது வந்து கோட்டி. ஆனால் இது புஷ்வானம் சூப்பராக வந்துச்சு. இது வந்து பென்சில் மாதிரின்னு சொன்னாங்க, ஆனால் அது வேற லெவலில் இருந்துச்சு கைஸ். அப்படியே பூ உதற மாதிரி. இந்த பம்பரம் இருக்குல்ல, இந்த பம்பரம் வந்து நம்ம படுக்க போட்டு அதே எழும்பி அதுவாகவே சுற்றுது. எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்புறம் இந்த புஷ்வானம். அப்புறம் இது வந்து கலர் கோட்டி. இது வந்து எப்படி வந்துச்சுன்னா சூப்பராக ஒரு ஓரளவு ஹைட் வந்துச்சு, நல்லா ஹைட்டு போச்சு. இது வந்து ஒரு புஷ்வானம் பொறியாக வரும், ரவுண்டா. நைட்ல பார்க்கிறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கும். ஆமா. நெக்ஸ்ட் கிட்கேட் பண்டல்லாம் வாங்கலாம். அது பண்டலா வாங்குறதுக்கு காரணம் என்னன்னா அது ரொம்ப நேரம் நம்ம ஜாலியா அடிச்சுக்கிட்டே இருக்கலாம். துப்பாக்கி வாங்கணும். சூல் கேப்பு நார்மலா எனக்கு மட்டும்தான். இது வந்து பீகாக்கு. போன வருஷம் நம்ம வந்து வாங்கினோம், ஆனால் அது ஒரு தடவை மிஸ் ஆயிடுச்சுன்னு நெக்ஸ்ட் மறுபடியும் போய் நம்ம வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் போன வருஷமே சூப்பராக அடிச்சுது. நெக்ஸ்ட் வந்து புதுசாக ஒன்று வந்திருக்குன்னாங்க, அதுவும் அழகாக இருந்துச்சு. ஸ்டார் ஏதோ போட்டிருந்துச்சு அதில். அது வந்து செம்ம டைமிங்க, வேற லெவல். இவ்வளோ அழகாக இருந்துச்சு நைட்டில் பார்க்க. இது எல்லாத்துக்கும் ஃபெஸ்டிவல்ஸ்க்கு. இது வந்து டின்னு சொல்கிறாங்க, டின் வெடி அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து நம்ம மேலே கேப் பண்ணிட்டு வச்சுட்டா போதும். இது சாட்டை. சாட்டை 2 பாக்ஸ் வாங்கியிருக்கோம். எல்லாமே பற்ற வைக்கிறதுக்கு நமக்கு முக்கியமானது சாட்டை இல்லையா? எல்லாத்தையும் கம்மி மத்தாப்பு எதிர்பார்க்க முடியாதுல்ல. இது வந்து நெக்ஸ்ட் சவர். இது வந்து சூப்பரான ஃபங்க்ஷனிங். ஆமாம் கரெக்ட். இது நெக்ஸ்ட் 30 ஷாட்ஸ், யாத்ரா 30 அப்படின்னு போட்டது. நாங்கள் இது வாங்கியிருந்தோம், ஆனால் நல்ல ட்ரை. நெக்ஸ்ட் வந்து நெக்ஸ்ட் நம்மள 90s கிட்ஸோட ஃபேவரட் பிஜிலி வெடி. அதில் வந்து அதை நான் தான் கேட்டேன். 3 பாக்கெட் வாங்கியிருக்கோம். ஏன்னா என் அண்ணனுக்கு அந்த பெரிய பெரிய சரவெடி இது மாதிரி தான் வெடிக்க தெரியும், எனக்குலாம் பிஜிலி வெடி தாங்க. கரெக்டா? இப்போ வந்து இது வந்து பார்க்க அழகாக இருந்ததுன்னு ஒரு 3 வாங்கிட்டோம். இது வந்து குட்டி மாப்பிள்ள கோல்டு. இது வந்து நெக்ஸ்ட் வார்னிஷ்னு சொல்கிறாங்க. வார்னிஷ்னு நாங்கள் சொன்னாங்க. இதில் வந்து ஒரு 10 வெடி இருக்குது. ஒரு கட்டு வந்து எவ்வளோன்னு தெரியல, எனக்கு ஞாபகம் இல்லை. இந்த வெடிலாம் நெக்ஸ்ட் லக்ஷ்மி வெடி, அதில் ஒரு 10 இருக்கும். செம்ம பேப்பர் வந்துச்சுங்க. இது வந்து மாப்பிள்ளை வெடி, 1 கிலோ மாப்பிள்ளை வெடி. இது அவ்வளோதான் கைஸ் நம்ம வாங்கினது. அந்த 1 கிலோ தடவை நாங்கள் வெடி வாங்கணும் கைஸ். இதுலேயே இன்னும் 3 மாதிரி இருக்குது. ஆமாம், இதில் இன்னொரு பை இருக்குது. அந்த பையில் வந்து என்ன இருக்குன்னா அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க ஒரு இது, அதுவும் இருக்குது. யானை வெடி. இதில் வந்து யானை வெடி, அதில் ஒரு 10 இருக்கும். இது வந்து நம்மளுக்கு ஒன்று காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்தாங்க, ஒன்று நமக்கு நான் வாங்கினோம். 2 வாங்கினோம், அதனால 1 ஃப்ரீயாக கொடுத்தாங்க. சரி கைஸ், இதெல்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது. இதெல்லாம் ரொம்ப கம்மியான விலையில கிடச்சிச்சு. அதே மாதிரி நீங்கள் எல்லாருமே சேஃபாக விடுங்க. தண்ணியே பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. தண்ணி எப்பவுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.